சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? Hi, hello, welcome to our channel. Nothing is everything, everything is nothing. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா how to get a housing loan, எப்படி க்ரைட்டீரியாஸ், எப்படி எலிஜிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக. இந்த வீடியோ ஃபுல்லாக பேங்கிங் அந்த ஹவுசிங் லோன் பற்றி ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலி. நீங்கள் ஹவுசிங் லோனுக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சேலரி எம்ப்ளாய் இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட சேலரி வந்து அட்லீஸ்ட் ஒரு 22K மேலே இருந்தாவே இட்ஸ் ஓகே தான் பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும். பட் ஒரு 30K இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட், உங்களுக்கு ஒரு செக்யூர்டாக கன்ஃபார்ம் லோன் வந்துடும், ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30Kக்கு மேலே இருக்கணும். ஏன்னா 22 ஓகே தான் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. பட் ஒரு 30Kக்கு மேலே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 25 lakhs வரையும் உங்களுக்கு பண்ணுவாங்க. நான் 20 lakhs தான் வாங்கினேன் என் ஹோமுக்காக. ஸோ எனக்கு எலிஜிபிலிட்டி வந்துச்சு. ஆக்சுவலாக இப்போலாம் நிறைய ப்ரீ ஆஃபர் லோன்ஸ் எல்லாமே எல்லா பேங்க்ஸ்லையும் தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு உங்கள் நியர் பிரான்ச்சில் போயிட்டு ஒரு அந்த ஸ்டாஃப்ஸ் லைக் லோன் ஸ்டாஃப்ஸ் அவங்க மட்டும் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இட்ஸ் சிம்பிள். அவங்களே உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஈச் அண்ட் எவ்ரி திங். உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படும்னா, நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி பிளான் அப்ரூவல் ஒன்று உங்களுக்கு தேவைப்படும். அப்புறமேட்டு இப்போது உங்கள் சைட்டு வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஃப்ரம் வில்லேஜா இல்லை சிட்டி சைடா? சிட்டி சைட்னால் வந்து அது ப்ரொசீஜர் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வில்லேஜ் சைட்னால் கொஞ்சம் கம்மி, அதுக்கும் ஒரு கிட்டத்தட்ட வந்துடும். இப்படி பார்த்தாலும் டபுள் ஆகும். சிட்டி சைடில் வந்து உங்களுக்கு பிளான் அப்ரூவல் வந்து டபுளாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ஒன் தேர்டு தான் வந்து இதில் பே பண்ணுவீங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு 30,000 ஆச்சு, நான் வில்லேஜில் கட்டினேன், வில்லேஜ் பஞ்சாயத்தில் வருது. இதே வந்து நான் சிட்டியில் கட்டியிருந்தேன்னா 1.5 lakhs கிட்ட ஆயிருக்கும். 1.5 lakhs 1,30,000 அந்த மாதிரி ஆயிருக்கும், வெறும் பிளான் அப்ரூவலுக்கு மட்டும். ஆல்மோஸ்ட் நான் என் வீடு வந்து ஆக்சுவலாக என் வீட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு எல்லாமே சொல்கிறேன். லோனுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணேன், எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். பட் வந்து இது இட்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் வில்லேஜுக்கும் சிட்டிக்கும். ஏன்னா நான் வந்து எந்த வந்து லிமிட் வந்து வில்லேஜ் லிமிட் வந்து, ஸோ நான் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துக்கிட்ட வந்து மட்டும் சைன் வாங்கினா போதும். அதுக்கு நான் செலவு பண்ணது பார்த்திங்கன்னா வெறும் 30,000. இதே சிட்டி சைடு போயிருந்தேன்னா அதுக்கு வந்து நான் ஒரு 1.5 lakhs கிட்ட வந்து அந்த பிளான் அப்ரூவலுக்கு மட்டுமே நான் வந்து செலவு பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் கட்டுற காசு வந்து டிஃபர்ஸ் ஆகும் இன் பிட்வீன் தேம். ஸோ எனக்கு 30,000 தான் ஆச்சு இந்த பிளான் அப்ரூவல் வாங்கிறதுக்கு ஆல்மோஸ்ட். அப்புறமேட்டு வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டிமேஷன் அண்டு பிளான் டிசைன் அந்த இதெல்லாம் போடணும், ப்ளூ பிரிண்ட் அதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு 2,500 சார்ஜ் ஆச்சு. 2,500 அங்கே ஒரு 500 அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 இப்போதைக்கு எனக்கு 33,000 ஆகிருக்கு பிஃபோர் த லோன். அதுக்கப்புறம் நான் வந்து என் பேஸ்மெண்ட் போட்டது வந்து ஒரு 3 lakhs கிட்ட ஆகிடுச்சு. ப்ளஸ் போர் நான் வெறும் அந்த பள்ளம் பண்ணி அந்த பழுப்பெல்லாம் இருக்கணும்ல, அதுக்கு மட்டுமே எனக்கு வந்து ஒரு 1 lakhs கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 4 lakhs 33,000 ஆச்சு. இது வந்து லோனுக்கு முன்னாடி நான் பண்ணது. இப்போ வந்து போர் நீங்கள் தேவைன்னா அது எனக்கு, ஏன்னா என் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போர் வந்துச்சு. ஹாலில் வந்து ஏன்னா பாயிண்ட் வந்து அவுட்டரில் வரல, என் கன்ஸ்ட்ரக்ஷன் அவுட்டரில் எம்டி ஸ்பேஸில் வரல, பாயிண்ட்டுக்குள்ளே வந்துச்சு, ஹால்குள்ளேயே பாயிண்ட் வந்துச்சு. ஸோ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டே போர் போட்டுடலாம், ஏன்னா அப்புறமேட்டு நம்மளுக்கு அதிகம் செலவாகும்னு சொல்லிட்டு. ஆனால் மோட்டர் நான் அப்புறமேட்டு தான் வாங்கி போட்டேன். லோன்லாம் வந்துட்ட பிறகு தான் வந்து மோட்டர்ஸு அதோட உள்ளே இருக்க ஃபிட்டிங்ஸ் பல்ப்பு எல்லாமே போட்டேன். பட் அதுக்கு முன்னாடியே நான் வந்து பல்லை மட்டும் தோண்டி சேசிங் பல்ப்பு இறக்கி வச்சிட்டேன். அதுக்கு மட்டும் எனக்கு 1 lakh, மொத்தமாக டோட்டலாக எனக்கு 4,33,000 ஆச்சு. அவ்வளோதான். இதுதான் நான் வந்து லோனுக்கு முன்னாடி நான் செலவு பண்ண காசு. ஆனால் இதிலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் 2.5 lakhsலேயே கூட நீங்கள் உங்களால் முடிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த போருக்கு ஒரு 1 lakh கட் பண்ணிடலாம். அப்புறமேட்டு பிளான் அப்ரூவலுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அப்படின்னா ஒரு 3 lakhsலேயே நீங்கள் பண்ணலாம். ஒரு லோன் ப்ராசஸ்க்கு ஹவுசிங் லோனுக்கு போகிறீங்கன்னா ஒரு 3 lakhs கையில் இனிஷியலாக இருந்தால் போதும். நீங்கள் வந்து முடிச்சுட்டு மற்றதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். இட்ஸ் ஈஸி ப்ரொசீஜர். 1 by 1 உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் நீங்கள் போட்ட பிறகு ஒரு இனிஷியல் அமௌண்ட் கொடுப்பாங்க. அவங்க சைட்லேருந்து ஒரு இன்ஜினியர் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு உங்களோட சைட்டு எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அவங்க அப்ரூவல் பண்ணிட்டு
உங்களுக்கு வந்து ஒரு இது தருவாங்க, அமௌண்ட் ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டே ஆனால் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் எலிஜிபிலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து லோன் ப்ராசஸே பண்ணுவாங்க. அது நீங்கள் போயிட்டு இப்போ ஒரு பேங்க் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் போயிட்டு பேசினாவே அவங்களும் உங்களுக்கு ஃபுல் ப்ரொசீஜர் சொல்லிடுவாங்க. நான் எது கோ த்ரூ பண்ணணும் அது மட்டும் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி பேங்க் லோன் பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டிஸே இருக்காது உங்களுக்கு. இஃப் யூ ஆர் அ சேலரி பர்சன்னா உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்காது. அதே வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர் ஐடி எல்லாமே உங்கள்கிட்ட ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ஒன்றுமே ஃபைன், எல்லாமே பண்ணிக்கலாம் ஸ்மூத்தாக, எதுவுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் இவ்வளோ தான் நீங்கள் செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் நக்கு செத்த பையல உங்களுக்கு லோனில் இருந்து அமௌண்ட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேஸ்மெண்ட் போட்டு முடிச்சுட்டு லோன் ப்ரொசீஜர் எல்லாமே சாங்ஷன் லெட்டர் எல்லாமே ப்ராசஸ் ஆகிட்ட பிறகு ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை நீங்கள் பேஸ்மெண்ட் போட்டோன்னே உங்கள் லோன் அமௌண்ட்லேருந்து 1/4 அமௌண்ட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி பேசிக்காக வந்து 2 வாட்டி கூட உங்களுக்கு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். நான் வந்து பேஸ்மெண்ட் முடிச்சுட்டு ஓரளவுக்கு கட்டலாம். பேஸ்மெண்ட் முடிச்சுட்டு நான் வாங்கிட்டேன். பேஸ்மெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரூஃப் நான் வந்து டியூப்ளெக்ஸ் வீடு கட்டினேன். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபுல் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து இனிஷியலாக அப்படியே ஒரே நேரம் கொடுத்துட மாட்டாங்க. எவ்வளோ முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு வந்து 3 டைம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் போட்ட பிறகு ஒரு டைமு, ஃபஸ்ட்டு ரூஃப் போட்ட பிறகு ஒரு டைமு, செகண்ட் நான் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வாங்கினேன். ஆக்சுவலாக வந்து எப்படின்னா ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேஸ்மெண்ட் போட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோருக்குனா எப்படின்னு சொல்லிடுறேன். பேஸ்மெண்ட் போட்டுடணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தளம் போட்டுடணும். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரோட தளம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பேமெண்ட் தருவாங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். எப்படி சொல்கிறதுனா வந்து ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு டைல்ஸும் வந்து ஓரளவுக்கு நீங்கள் போட்டுடணும். நான் ஆக்சுவலாக டைல்ஸ் வந்து ஹாலு அண்ட் ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி தான் போட்டேன், ஃபுல்லெல்லாம் போடல. ஸோ இதெல்லாம் போட்டு நான் காமிச்சோன்னே எனக்கு ஃபுல் அமௌண்ட் லாஸ்ட்டாக எனக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து ஒயிட் வாஷ் மஸ்ட். ஸோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கணக்கு இது ஒயிட் வாஷ் மஸ்ட்டு. அவ்வளோதான். இந்த லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே அவ்வளோதான். ஆனால் வந்து இது வந்து எல்லாருமே லோன் எடுத்து தான் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்கவுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, சரி நம்மளுக்கு ஒரு ஓன் ஹவுஸ் இருக்கணும்னு நினச்சி பண்ணுறவங்களுக்கு பண்ணலாம். பட் ஆனால் வந்து யோசித்து நல்லா கிளியராக முடிவெடுத்து பண்ணணும். ஏன்னா வந்து மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்டணும், உங்கள் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு பிளான் பண்ணி கட்டுங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 20 lakhs எடுத்தேன். நான் 15 years டெனன்ஷியல் போட்டேன். ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு 20,000 ஐ திங்க் 20,500 அப்படி வருது. அது வந்து பேங்க் வைஸ் டிஃபர் ஆகும். நான் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் எடுத்திருந்தேன். அதனால் சில கவர்மெண்ட் பேங்க்லாம் போனால் உங்களுக்கு கம்மியாக கூட ஆகும். நீங்கள் இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு இன்னும் கம்மியாக கட்டுற மாதிரியும் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இயர்ஸ் அதிகப்படுத்த உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக நீங்கள் அதிகமாக வந்து பேங்க்குக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அது வந்து நான் ஃபர்தராக அது எப்படிலாம் எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணலாம் அதெல்லாம் வந்து நான் இந்த யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளீஸ் ஸ்டே டியூன் வாட்சிங் மை சேனல் அண்ட் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட். பாய்.